அபூபக்கர் அவர்களுக்கு பின்னால் நான் தொழுது இருக்கிறேன். ஃபலம் யகுனுத், அவரும் குனூத் ஓதவில்லை. வஸல்லைது கல்ஃப உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு பின்னால் நான் தொழுதிருக்கிறேன், அவரும் குனூத் ஓதவில்லை. தன்னுடைய தரத்தை விடவும் தன்னை பெரியவன் என்று நினைத்தவனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை வருகிறது. யாரது? முஸைலிமத்துல் கஸ்ஸாப், பொய் நபி. அவன் நபியே அல்ல, அவன் ஒரு ஏமாற்று பேர்வழி. அவனுக்கு நினைப்பு நபி என்று. இன்னைக்கு அரபே வாசிக்க தெரியாத ஒரு முஜ்தஹித் நினைச்சு நினைக்கிறாரு. அரபே வாசிக்க தெரியாத ஹரக்கத்து வச்சுதான் கொடுத்திருக்கிறார். அவருக்கு வாசிக்கிறதே சிரமப்பட்டு அவருடைய நினைப்பு நான் பெரிய ஆய்வாளர். அங்கிங்க கிதாபுல் உள்ள களவாடி எழுதிட்டு பெரிய ஆய்வாளர். அப்துல்லாஹ் இப்னு முஸைலிமத்துல் கஸ்ஸாபுடைய ஹாலாத்தும் இப்படித்தான். அவன் பொய்யன், சூனியக்காரன். அவனுக்கு நினைப்பு நான் ரசூலுல்லாஹ்வை போல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு நபியின் நினைப்பு. ரசூலுல்லாஹ் சுபஹில குனூத் ஓதினாங்களா? நல்ல யோசனை பண்ணி இந்த கேள்வியை ஏன் கேட்டி பார். பிரச்சனையும் தெரிஞ்சுக்குதானே, குனூத் இருக்குதா இல்லன்னு பிரச்சனையும் வந்திருக்குது. சும்மா கேட்க மாட்டாரு ஒருத்தர். ஹஜ்ரத் அனஸ் கிட்ட கேட்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம் கிட்ட கேட்கிறார், 10 வருஷம் நபியில வீட்டு புள்ள போல இருந்தவர்கிட்ட கேட்கிறார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நஅம் பஅத ருகூஇ யஸீரன், ருகூக்கு பிறகு நீண்ட நேரம் இல்ல லேசான குனூத் ஓதினாங்க. புகாரில இருக்குது, புகாரில இருக்குது. அமெரிக்காவுக்கு போயிருந்த நேரம் ஒரு ஆள் வந்து விதண்டாவாதம் பண்ணினாரு. சில கேள்விகள் உங்கள்ட்ட கேட்கணும், பதில் சொல்லாம பயம் பண்றீங்க. அந்த ராஜா உங்களோட வாதாட வரல, அவ்வளவு தூரம் இல்ல பண்ணணும் நீங்க. அப்ப கேள்வா குனூத் இப்படி இப்படியே இருக்கு. நான் என்ன புகாரில் இருக்குது குனூத்தோடு புகாரில நாங்களும் வாசிக்கிறோம். அதுதான் சரியா வாசிக்க சொல்றேன். சரியா வாசிச்சா கிடைக்கும். இவர் எங்கெங்கயோ போன் பண்ணிக்கிறார், அப்படின்னு இல்லைன்ட்டான். எங்களை கூட்டிக்கிற போது நிர்வாகிகளுக்கே சண்டை. ஹஜ்ரத் புகாரியில வாரன்ட்டாரே சொல்லாரே இல்லை. நான் காட்டவே மாட்டேன் உனக்கு, நீயே தோச்சு காட்ட மாட்டேன் தேடு. வாரத்துக்கு முந்தின நாள் சரியில்லை, ட்ரஸ்டிய கூட்டிட்டு போனேன் லைப்ரரி ஒண்ணுக்கு. எடுத்து இங்கிலீஷ் புகாரிய பக்கத்தில் அரபிக்கு இந்த ஹதீஸ் சும்மா காட்டக்கூட அவனுக்கு. இதுக்கு பிறகு சுபஹ் தொழுகையில குனூத் ஓதுவேன் லெட்டர் ஒன்று எடுத்துட்டு காட்டுங்க. சும்மா கொடுக்கணும். இத்தனை நம்பர்ல ஹதீஸ் இருக்குது, கடிதம் ஒன்று எழுதி வாங்கி கொண்டு கொடுங்க. புகாரியில இருக்குது, அதுக்கு மேல என்ன ஆதாரம்? புகாரியில் இருக்குது. பாப்பா, ஒரு சஹாபி பிதாத் என்று சொன்னதால ஒன்று பிதாத் ஆகிறது இல்லை. ஆனா சுன்னத் என்று சொன்னா சுன்னத்தாகும். நல்ல விளைக்கோங்க. ஒரு சஹாபி பிதாத் என்று சொன்னா உண்டு பிதாத் ஆகிறது இல்லை. ஆனா ஒன்று சுன்னத் என்று சொன்னா சுன்னத்தாகும். இந்த மஹல்லா வாசி அல்ல, இந்த மஹல்லா வாசி அல்ல. இன்றைக்கு மகரிப் தொழுகையில் ஒன்று சேர்ந்து பேசிக் கொள்றாங்க. ஒருத்தர் சொல்றார் ஃபஜ்ருக்கு போறோம் நுஸ்ரா மோலே பயான் செஞ்சார். இந்த இடத்துல உள்ள எல்லாரும் சொல்றீங்க. ஒருத்தர் சொல்றார் ஃபஜ்ருக்கு போற ஒன்று நடக்கல. அவரும் மஹல்லாவாசி. எங்க உள்ளவர்? இன்னைக்கு என்ன பேர்? தக்குவா மஹல்லாவாசி. அவர் உண்மையாளர், பொய் சொல்றவர் இல்ல. வாழ்க்கையில பொய் என்றா என்னன்னு தெரியும் அவருக்கு. அவர் என்ன சொல்றார்? அப்படி ஒரு பயானும் நடக்கல. என்ன நடப்போவர்ல அவருக்கு தெரிய பயம் நடந்தது. அவருக்கு தெரிய திடீர் ஏற்பாடு நேற்று அறிவிச்சு ஃபஜ்ருக்கு பயம். சில நேரத்தில் மஸ்ஜிதுடைய நிர்வாகியா இருப்பார். விஷயம் தெரியா, அவர் அடித்து சொல்வார். என்ன நடக்கல. ஒருத்தர் சொல்றார் நடந்துச்சு. அவர் ஒரு உண்மையாளர், அவர் ஒரு உண்மையாளர். இதுல இடம்பாடு இருக்குதா நடக்கலன்றதுக்கு சொல்லுங்க பாபா.
நான் பேசுற தமிழ் விளங்குதா? இடம்பாடண்டா விளங்குதா? இடம்பாடண்டா விளங்குதானே எல்லாருக்கும்? நான் சொன்ன பாசதாரி தானே. ஒரு உண்மையாளர் சொல்றார் நடந்துச்சு என்று, அதுல இடம்பாடு இருக்குதா நடக்கலன்னு சொல்றது? ஈகா சொல்லுங்களே. ஈகா ஒரு உண்மையாளர் சொல்றார் நடந்துச்சு என்று, அதுல இடம்பாடு இல்ல நடக்கலன்றதுக்கு. ஆனா ஒரு உண்மையாளர் சொல்றார் நடக்கல, அதுல இடம்பாடு இருக்குது, நடந்து இருக்கிறதுக்கு. அவர் அறியாமல் இருந்திருப்பார். விளங்குதா? எப்போ ஒரு சஹாபி நடந்துச்சு என்று சொல்லிட்டாரோ அது நடந்துச்சு தான், அது அப்படித்தான். எப்போ ஒரு சஹாபி நடக்கல என்று சொல்றாரோ மற்ற சஹாபாக்களுடைய செய்தியையும் அறிய வேண்டும். இதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் உதாரணம் சொன்னா பிரச்சனை வரும். நான் உதாரணம் உங்களுக்கு சொன்னா என்ன நடக்கும்டா, உங்களோட மனசுல அது இருக்கும். ஒரு விஷயம் வந்து உங்களோட பேசக்குள்ள நீங்க அதை கபூல் செஞ்சிருவீங்க. ஒன்றை பேசி இன்னொரு பிரச்சனை உங்களோட கல்குல உண்டாயிடக்கூடாது. அதனால நான் சொல்லல. முத்தா ஹராமாக்கப்பட்டு, முத்தாண்டா என்ன தற்காலிகமா திருமணம் முடிக்கிற ஒரு செய்தி ஜாஹிலியா காலத்துல இருந்து வந்து இது ஹராமாக்கப்பட்டு. இது எங்க இந்த திருமணம் நடக்கும்? எப்ப நடக்கும்? பிரயாணத்துல. எப்ப நடக்கும்? பிரயாணத்துல. தற்காலிகமா மனம் முடிக்கிறது வந்து பிரயாணத்துல மட்டும்தான். தூர பிரயாணம் செஞ்சுட்டா அப்படியான இடத்துல யாராவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ஹதியாவை கொடுத்து வாழ்ற அந்த ஏரியால இருக்கிற காலம் எல்லாம் அந்த பெண்ணோட இருந்துட்டு வாரது. இது ஒரு காலத்துல இருந்துச்சு. இது மடமையுடைய காலத்து ஒரு பழக்கம். இஸ்லாம் இத ஆரம்பத்தில் ஹராமாக்கல்ல, ஹைபர்ல தான் ஹராம். முதலாவது இது ஹராமாக்கிறது ஹைபர்ல. இது ஹராமாக்கினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரயாணத்துல யாரோ சில சஹாபாக்கள் இப்படி செய்யறாங்கன்னு நபிக்கு கேள்விப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஹராம், இது செய்ய வேணாம். இந்த பாதத்துக்கு கீழால நான் போட்டு மிரிக்கிறேன், இதுக்கு பின்னால யாரும் இப்படி செய்ய வேணாம். இப்ப இந்த செய்தி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஹைபர்ல ரசூலுல்லாவோட இருந்தவங்களுக்கு தெரியும். பிரயாணத்துல. இது உள்ளூர்ல நடக்குமா? இல்ல. இப்ப அவுதாஸுக்கு போறாங்க, அதுலயும் தெரியாதனமா சில சஹாபாக்கள், ஏற்கனவே செய்தி தெரியா சில சஹாபாக்களால் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொல்லி கொடுத்தாங்க. ஊருக்கு வந்தா தெரியுமா? ஊர்வாசிகளுக்கு தெரியா? மக்காவுடைய வெற்றியுடைய நாளையில கபாவுடைய புடவை பிடிச்சு கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த பழக்கத்தை, இந்த ஜாஹிலியத்துடைய இந்த தற்காலிக திருமணம் என்ற பழக்கத்தை நான் ஹராமாக்குறேன், என்னுடைய பாதத்துக்கு கீழால போட்டு மிதிக்கிறேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராமாயிட்டு. ஆனாலும் பிரயாணத்துல ரசூலுல்லாவோட இல்லாத சஹாபாக்கள்ல சில அவங்களுக்கு தெரியாது. இப்ப ஹஜ்ரத் உமருடைய காலத்துல 4 சஹாபாக்கள் எழும்பி நின்றாங்க. என்ன முத்தாண்டு என்று இருக்குது, அது ஹராம் இல்லை. இப்பதான் இது பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிற நேரம். இது என்ன செய்யற நேரம்? பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிற நேரம். எனவே ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்து, தாபீன்களையும் ஒன்று சேர்த்து, அங்க உள்ள செலவங்களை சில சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிரயாணத்துல இது ஹராம்ன்றதை கேட்ட மக்கள், நபி கிட்ட இருந்து நேரடியா கேட்ட மக்களை பேச வச்சு, இப்படி ஒரு ஹுர்மத்து, இதை ஹராமாக்கின சம்பவம் இருக்குது என்றதை பேசி அந்த இடத்துல ஹராமாக்கி போட்டு சொன்னாங்க. இதுக்கு பின்னால யாராவது
இந்த முத்தாவல ஈடுபடுவாங்கண்டா அவருக்கு ஜினாவுடைய ஹத் அடிக்கப்படும். ஒரு சஹாபி ஒரு விஷயத்துல நடக்கல, அது அது இப்படி இல்லன்னு சொன்னா மற்ற சஹாபாக்கள்லையும் இது அலசி ஆராயப்படும். அதுல யாராவது முரண்படுறாங்கண்டா ஏன் முரண்படுறாங்கன்னு தேடப்படும். இதுல உண்மையான சரித்திரம் என்னன்னு தேடப்படும். அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரப்படும். இதுதான் அண்டையில இருந்து இந்த வரைக்கும் நடந்து வர விஷயம். குனூத் சம்பந்தமா புகாரில வர இந்த ஹதீஸ் இருக்குது. இதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பின்னால மாணவர்கள் தாபீன்கள் தான் கேட்கிறாங்க. நபியே காணாத ஆள்கள். ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகையில குனூத் ஓதினாங்களா? சொன்னாங்க, ஓதினாங்க. ருக்குவுக்கு முன்னாலேயா பின்னாலேயா? ருக்குவுக்கு பின்னால ஓதினாங்க. அதை இடவழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையுற்று இருந்தாங்கண்டா அப்ப சொல்லி இருப்பாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கடைசி காலத்துல விட்டுட்டாங்க. இதே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா ஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்னுது ஃபில் ஃபஜ்ர் ஹத்தா ஃபாரக அத்-துன்யா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவை விட்டும் பிரியும் வரை ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓதிக் கொண்டே இருந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? நபியுடைய யாரு சொல்லுங்க? 10 வருஷம்டா எப்பையில இருந்து எப்ப வரைக்கும்? 10 வருஷம் ஹிதுமத் செஞ்சாங்கண்டா எப்ப? மக்கால வாழ்ற காலத்துலயா? நல்ல விளங்கிக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நாளையில இருந்து மௌத்தாவும் வரைக்கும் ஹிதுமத் செஞ்சாங்க. நபியுடைய காதிம், நபியோட ஒட்டி நின்றவர் யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட தாய் 10 வயசு புள்ளையா இருக்க கொள்ள ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பணிவிட செய்யறவராகவே இவர் இருக்கட்டும். எந்த அளவு சொன்னாங்கன்னா, உங்களோட யுத்தத்துல நீங்க கேடயமா பாவிச்சுக்கோங்க. யுத்தத்தை கேடயம்னா தெரியுமா என்ன? என்ன யுத்தத்தை கேடயம்? உங்களுக்கு ஏதாவது தாக்குதல் வருது, அனஸ் இப்னு மாலிக்க முன்னால் விட்டு நீங்க ஓரமாயிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அனஸ் இப்னு மாலிக்கு என்ன வயதிலையும் குழந்தை குட்டிகளையும் பறக்கச் செய்வாயா. 127 வயசு வாழ்ந்தாங்க. கையால 100 புள்ளை அடக்கினாங்க. எத்தனை புள்ள? கையால 100 புள்ளை அடக்கினாங்க. அப்ப மௌத்துக்கு போற வாழ்ந்த புள்ளை, வாப்பாட மௌத்துக்கு போற வாழ்ந்த புள்ளை, கடைசி வரைக்கும் நபியை விட்டு பெரியல்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் சொல்றாங்க மௌத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் குனூத் ஓதினாங்க. அபூ மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை என்னண்டா, ஹஜ்ரத் அபூ மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய ஒரு ஓரப்புறத்துல வாழ்ந்தவங்க. அதனால அடுத்தது குனூத்துல இந்த மாதிரியான சிக்கலான சட்டமா இது ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல குனூத் 5 நேர தொழுகையிலும் இருந்துச்சு. 5 நேர தொழுகையிலும் ரசூலுல்லாஹ் குனூத் ஓதுவாங்க. இது புகாரிலையும் வருது, ஏராளமான கிரந்தங்கள்ல பதிவாகுது. இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த குனூத் நிப்பாட்டப்பட்டு கட்டம் கட்டமா, முதலாவது கட்டம் அதுக்கு பின்னால 3 தொழுகையில குனூத் ஓதப்பட்டு, ஃபஜ்ர்ல, மக்ரிப்ல, அஸர்ல. அதுக்கு பின்னால 2ஆ மாறுது.
அது ஃபஜ்ர்லயும் மக்ரிப்லயும். அதுக்கு பின்னால ஃபஜ்ர்ல மட்டும் தரிபடுது. சில சஹாபாக்கள் நினைச்சாங்க சூரத்துல வாழ்ற சஹாபாக்களுக்கு எப்படி செய்தி போகும், குனூத் நிப்பாட்டப்பட்டாச்சு, குனூத் நிப்பாட்டப்பட்டாச்சு. அது இப்படித்தான் என்ற சரியான விளக்கத்தோட போய் சேராம நிறுத்தாட்டப்பட்டாச்சு எந்த மாதிரியான வார்த்தைகளால அது போய் சேர என்ன நடக்குது, குனூத்தே இல்ல, எந்த ஒரு குனூத்தும் கிடையாது என்று முடிவெடுக்கப்படுது. பெரும்பாலும் கூபாவுல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு, கூபாண்டா மதீனால இருந்து தொங்கல், அது சவுதி அரேபியாக்குள்ளாலே இல்ல, அது ஈராக்ல இருக்குது. கூபால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு செய்தி போனது எப்படி, குனூத் நிப்பாட்டியாச்சு. கூபாவுல இருந்து வந்த மذஹப் குனூத்தோதாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கூபால வாழ்ந்தவர். கூபாவுல தந்த மذஹபை இயற்றியவர். அவர் கூபாவுடைய சஹாபாக்கள் இருந்து தான் சட்டத்தை எடுப்பார். எனவே ஹனபி மذஹப்ல குனூத் இல்ல. இப்ப சொல்லுங்க பாப்போம், ஃபஜ்ர் தொழுகையில குனூத்த ருக்குக்கு பின்னால ஓதுறதுல என்ன பிரச்சனை? சொல்லுங்களேன், நீங்க பேசுங்க. நான் ஏன் இதை உரிச்சு பேசுறேன்னா, நான் இதை சைக்கிளை செஞ்சுட்டு போறேன், ஆட்கள் வந்து கேட்பாங்க, அப்ப நாங்க என்ன செய்ய? உதவா உதவா சொல்லுங்க பாப்போம். இப்ப ஃபஜ்ர் தொழுகையில குனூத் ஓதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க.